அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாள் ஏனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இள. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வள்ளுவனுடைய வாக்கிலே அறத்துப்பால் என்ற தொகுதியில் துறவரையியல் என்பதில் 27வது அதிகாரமாக அவா அறுத்தல் என்பதை காண இருக்கிறோம். ஏற்கனவே வள்ளுவன் சொன்ன செய்திகளை தொகுத்து இங்கே வலியுறுத்தி சொல்கிறார். என்ன, துறவரையியல் கிட்டத்தட்ட முடிய போகிற நேரம், அறத்துப்பாலே முடிகிறது, அடுத்தது பொருட்பால் துவங்கும். ஆகவே அறத்துப்பாலை வள்ளுவன் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். இல்லறம், துறவறம். இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகள், இல்லறத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்புகள், அவன் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, 2ஆக பிரித்து கிட்டத்தட்ட 24 அதிகாரங்களில் 240 குறட்பாக்களில் விளக்கியிருக்கிறார். அடுத்தது துறவரத்தில் இல்லறத்தில் உள்ளவர்கள் விட அதிகமாக துறவரத்தில் உள்ளவர்களுக்கு உள்ள பொறுப்பு என்ன, இல்லறத்தானுடைய பொறுப்புகள், இல்லறத்தானுடைய கடமைகள் துறவரத்துக்கு கிடையாது என்றாலும் துறவரத்தான் மேற்கொள்ள வேண்டிய நியமங்கள் என்ன, துறவரம் மேற்கொண்டவர்கள் செய்யக்கூடாதது எது, இதை பூரா 130 குறட்பாக்களிலே விளக்குகிறார். அதிலே இறுதியாக எத்தனையோ விஷயங்கள் வரிசையாக சொன்னார். நிலையாமையை பற்றி சொன்னார். கொல்லாமை வேண்டும், புலால் மறுத்தல், இன்னா செய்யாமை, வெகுளாமை, வாய்மையை கடைப்பிடிக்கணும், கல்லாமை, கூடா ஒழுக்கம், இப்படி தவம், இப்படி அவர் 13 அதிகாரங்களிலே எப்படியெல்லாம் துறவரத்தை மேற்கொள்ளவர்கள், துறவர இயலில், அது இல்லறத்திலே இருந்தால் கூட இந்த கொள்கைகளை கடைப்பிடிப்பவர்கள் துறவிகள் மாறுதான். ஆகவே அதை அருமையாக விளக்கினார். பொழுது நிறைவாக துறவர இயலில் நிறைவானது அடுத்தாப்புல இன்னொன்று சொல்லுவார், அது அப்புறம் நான் சொல்கிறேன். நிறைவு பகுதியாக இல்லறத்தானுக்கு நிறைவு சொல்லும்போது புகழ்னு முடித்தார். 24வது அதிகாரத்தில் 231 240 வரை உள்ள குறட்பாக்களில் இல்லற நெறியில் ஒருவன் மேற்கொள்ள வேண்டியதை மேற்கொண்டு தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தால் அவன் புகழ் அடைவான் அப்படின்னு இல்லற இயலை முடிச்சிட்டார். துறவர இயலில் முடிக்கும்போது கடைசி தான் என்ன சொல்றதுன்னா அவா அறுத்தல். அவான ஆசை, ஆசையை விளக்க வேண்டும். ஏன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. மாண்ட பிறப்பெடுத்தவங்களுக்கு விட முடியாத விஷயம் என்னன்னா ஆசை. என்னென்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, உறவுகள் மேலே உள்ள ஆசை, பந்தங்களின் மீது உள்ள ஆசை. இது எல்லாமே மனிதனால் விட முடியாது. முன்னால் சொல்லும்போது நான் புலன் அடக்கம் போகணும், 5 புலன்களையும் அடக்கணும்னு. இப்போ இது அவ்வளவுக்கு நிறைவாக 37வது அதிகாரத்தில் சொல்கிறார். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து. நான் சொன்னதான், எல்லா உயிருக்கும் எக்காலத்திலும் பிறவி என்னும் துன்பத்தை தருகின்றது தான் வித்து.
அவா என்பதுதான் என்று ஆன்றோர் கூறுவர். ஆசையினால்தான் அந்த ஆசை நிறைவேறாத போது மறுபிறப்பு கிடைக்கும். வேண்டுக்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். ஒருவன் எதையேனும் விரும்புவதால் பிறவாமை என்பதையே விரும்ப வேண்டும். அந்த நிலை அவா இல்லாத நிலைமை விரும்பினால் வரும். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அசொப்பதியில். அவாவற்ற தன்மை போல சிறந்த செல்வம் இவ்வுலகில் ஏதும் இல்லை. எவ்விடத்தும் அதற்கு இணையான செல்வமும் யாதும் இல்லை. தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். தூய்மையான நிலை என்பது அவாவில்லாத நிலையே ஆகும். அந்த நிலை வாய்மையே விரும்பி நடந்தால் தானாகவே நம்மை வந்து சேரும். அற்றவர் என்பர் அவாவற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். பற்று அற்றவர்கள் என்பவர் அவா அற்றவரே. அவா அறாத மற்றவர்கள் எல்லோரும் அவ்வளவாக பற்று அற்றவர் அல்லர். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. ஒருவனை அவன் தளர்ச்சி கண்டு வஞ்சிப்பது அவா ஆகும். அதனால் அவாவுக்கு பயந்து ஒதுங்கி வாழ்வதே மேன்மையான அறநெறி ஆகும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவாவினை முழுதும் அறுத்துவிட்டால் கெடாமல் வாழ்வதற்கான நல்வினைகள் நாம் விரும்பியபடியே வந்து ஒருவனுக்கு வாய்க்கும். அவாவில்லார்க்கில்லார்க்கும் துன்பம் அசுண்டேல் தவா அது மென்மேல் வரும். அவா இல்லாதவர்க்கு துன்பம் என்பதும் இல்லையாகும். அவா உள்ளதனால் துன்பம் ஒழியாமல் மென்மேலும் வந்து கொண்டே இருக்கும். இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அவா என்கின்ற துன்பத்தினுள் கொடுமைய துன்பமானது கெடுமானால் வாழ்வில் இன்பம் இடையறாமல் வந்து வாய்த்து கொண்டிருக்கும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரம். ஒருபோதும் நிரம்பாத அவாவினை கைவிட்டால் அந்த பொழுதிலேயே பெரிதான இன்ப வாழ்வை அந்நிலைமையானது தானாகவே வந்துவிடும். சரி, ஏற்கனவே சொன்னது மாதிரி அவான ஆவல் ஆசை. ஆசையை 3 வகையாக பிரித்தார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. சரி, இது ஆசை. இந்த ஆசை ஏற்பட்டதுன்னா என்ன ஆகுனா, அதன் மீது ஒரு பற்று ஏற்படும். பற்று ஏற்படும் போது அந்த பற்று நம்மை துன்பத்துக்குள்ள தள்ளிடும். மண்ணாசையின் மீது கொண்ட பற்றானது முதல்ல ஆசை சிறிதாக தான் துவங்கும். ஒரு தீ பொறி மாதிரி, நெருப்பு பொறி மாதிரி துவங்கும். அது பெரிதாக விஸ்வரூபம் எடுத்து அது என்ன ஆனா அது மேலே ஒரு பற்று, அது இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை கொண்டு வந்துவிடும். அப்போ அடுக்கடுக்காக அது துன்பங்கள் வந்து நம்முடைய இன்பமான வாழ்வை கெடுத்து விடும். வள்ளுவர் சொல்றது. அடுத்தது பெண்ணாசை, கேட்கவே வேண்டாம். அதுவும் அதே மாதிரி தான். அது முதல்ல ஒரு சிறு பொதியாக ஆசையாக தோன்றும், அப்புறம் அது மேல் பற்று உண்டாகும், அப்புறம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக நம்மை தவறான வழிக்கு இட்டு சென்றுவிடும். அடுத்தது பொன்னாசை, பொன் பொருள் எல்லாமே. அது அளவே கிடையாது, ஒரு நிறைவே ஏற்படாது. அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நம்மளை எத்தனை பொருள் இருந்தாலும் எத்தனை செல்வம் இருந்தாலும் நமக்கு நிறைவான வாழ்க்கையை தராது. இது 3. அடுத்தது இது மாத்திரம் ஆசை இல்லை, இதனுடைய தொடர்ச்சியாக குடும்பத்தின் மீது ஆசை. நம்முடைய மனைவி, மகள், மக்கள், இந்த இது வந்ததுன்னா ஒரு பற்று உண்டாகி கடைசியில் நம்ம மறுபடியும் இந்த பற்றுகளையே நம்ம சுழன்றிருப்போம். அதுக்காக துறவரையில் கடைசியாக சொல்லும்போது அவா அறுத்தல், இத்தனை வகையான ஆசைகளையும் இத்தனை வகையான பற்றுக்களை விட்டுவிட வேண்டும். அதுதான் ஒரு அடிவர் சொன்னார்.
ஆசையை அருமின் ஆசையை அருமின் ஈசனோடாயினும் ஆசையை அருமின். பகவான் மேல கடவுள் மேல உள்ள ஆசையை கூட வச்சுக்காதனர். அது கூட நமக்கு நம்முடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாயிடும். அப்ப ஆசையை அறுத்த, அதுக்கு பேர் என்ன? நிர்குணம்னு பேர். எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த வகையான பற்றும் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அதில் நிறைவு வந்துடும். நம்ம ஒரு பற்று ஏற்பட்டு விட்டால் நமக்கு அந்த காரியம் நிறைவேற விட்டால் நமக்கு துன்பம் ஏற்படும். அதனால தான் துறவரையில் வச்சான். ஏன்னா இல்லறத்தான் வந்து பற்று இல்லாமல் இருக்க முடியாது. இல்லறத்தான் குடும்பத்தை நேசிக்காமல் இருக்க முடியாது. பொருள் சேர்க்காமல் இருக்க முடியாது. அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு மண்ணாசைப்படுவான், பெண்ணாசைப்படுவான், பொன்னாசைப்படுவான். எல்லா வகையான பற்றுக்களுக்கும் அவன் உட்பட்டவன் இல்லற இயல்ல. ஆனால் துறவர இயல்ல கொண்டு அதை வச்சார். அவா அறுத்தல்னர். அவா வெறுத்தல் இல்லை, அறுத்தல். சுத்தமாக அதை காலி பண்ணும். அதுக்காக தான் அந்த முற்றிய நிலை அடைஞ்சவர்களுக்கு தான் ஈஸ்வரனோடாயினும் ஆசையை அருமின். கடவுள்கிட்ட கூட ஆசைப்படக்கூடாதுங்கிறார். கடவுள்கிட்ட போகணும்னோ கடவுளை அடையணும்னோ அந்த ஆசை கூட வச்சுக்காது. ஏனென்றால் அந்த ஆசையானது என்ன ஆகல, நம்ம வந்து அது கிடைக்காதப்ப நமக்கு துன்பத்தை கொடுக்கும், தவறான வழியிலையும் எடுத்துக்குவோம். ஆசையுடைய அடுத்த நிலை அவா. ஆசைங்கிறது ஒரு ஏற்படுறது மனசுல எல்லாருக்கும் ஏற்படும். அது வந்து அதை அடைவதற்காக ஒரு வேட்கை ஏற்படும். அது பேர் அவா. அந்த அவாவாகிய அந்த அவாவை அறுத்து விட்டால் துறவுல சுலபமாகும். எத்தனையோ விஷயங்களை அவர் வரிசையாக சொன்னார். இன்னா செய்யாமை சொன்னார், வெகுளாமையை சொன்னார், புலநடக்கத்தை சொன்னார், புலால் வெறுத்தலை சொன்னார். பல வகையான 12 அதிகாரங்களிலே துறவு மேற்கொள்ளவர்கள் என்னென்னலாம் செய்யணும், இன்னா செய்யாமை, நமக்கு கெடுதல் பண்ணவனுக்கு கூட நாம் நன்மை செய்யணும், கோபம் ஏற்படக்கூடாது, இதெல்லாம் சொல்லி அடக்கமுடைமையை சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்றார்? எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக அவா அறுத்தல், ஆசையை துரத்தல். என்ன, இதுதான் ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன மாதிரி 4 வகையான ஆசைகள் இருக்கும். மண்ணாசை, அது கூட சுலபமாக வெட்டலாம். புலநடக்கம் இருந்ததுன்னா நம்முடைய பெண்ணாசையும் விட்டுடலாம். பொருளாசை மறந்துடலாம். ஆனால் இந்த உறவுகளை அறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்ம ரத்தத்தில் ஊறினது. மற்றதெல்லாம் நாமளாக வளர்த்து கொண்டது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையெல்லாம் நாம் வளர்த்து கொண்டது. தேவைன்னா இது பண்ணலாம், நாம் அதை கைவிட முடியும். ஆனால் இரத்த சம்பந்தமான உறவுகள், அவர்கள் மேலே உள்ள பற்று, தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள், இது எல்லாமே ஒரு பற்றாயிடும் நமக்கு. அது நம்ம உணர்வில் ஊறியதாயிடும். அப்போ அதை விடணும்னா அதையும் விட்டா தான் துறவு. ஆதிசங்கரர் துறவு மேற்கொள்ளணும்னு நினைச்சார். தன்னுடைய தாயிடம் போய் சொல்றார், அம்மா நான் துறவு மேற்கொள்ளலான்னு இருக்கேன். 10 வயசு குழந்தை, எல்லாம் வேதமெல்லாம் படிச்சுட்டார், நல்லா ஞானத்தோடு இருந்தார். அம்மா தாய் ஆரியாம்பாள் சொன்னா, இல்லை குழந்தை, எந்த தாய் தான் தன்னுடைய பிள்ளை துறவி ஆகணும்னு விரும்புவா? இல்லைப்பா, நீ
திருமணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருந்து நான் பேரன்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ அதெல்லாம் துறவெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு. இவருக்கு மனசு கேட்கல. கடவுள்கிட்ட முறையிடுறார், இறைவா எனக்கு இந்த இல்லற பந்தம் இதெல்லாம் பிடிக்கல, நான் துறவு மேற்கொண்டு சதா சர்வகாலம் உனக்கே செய்து உன்னுடைய புகழை பரப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். ஒரு நாள் அங்கே நதியில் நீராட போகிறார். ஒரு முதலை இவருடைய காலை கவிழ்ந்துடுச்சு. தாய் கரையில் இருக்கா, இவர் காலப்புற ஸ்நானம் பண்ணுறதுக்காக தண்ணியில் இறங்குறார். ஒரு முதலை இவருடைய காலை கவிழ்ந்துடுச்சு. உடனே இந்த தாயானவள் கதறுகிற ஆரியாம்பாள், யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. யார் காப்பாற்றுவா? யாருமே இல்லை. இது தண்ணீருக்குள்ளே இழுத்து கொண்டு போய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணீருக்குள்ளே மூழ்க போகிறார் அவர். அப்போ சொல்கிறார், அம்மா நீ உன்னுடைய பிள்ளை என்று இருக்கக்கூடிய என்னை இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டு நீ என்னை இந்த உலகத்துக்காக விட்டு கொடுத்தால், அதாவது நான் துறவு மேற்கொள்வதற்கு சம்மதித்தால் இந்த முதல்ல விட்டுடும், வேணா அதை சொல்லிப்பாருன்னு. உடனே அதை தயாராகி ஆரியாம்பாள் சத்தியம் பண்ணுறான். சரிப்பா, உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த முதலை தன்னுடைய பிடியை விட்டு விட்டு உள்ளே போயிடுத்து. உடனே சங்கரர் வெளியே வந்தார். அப்பொழுதே உன்னுடைய தாய் எல்லாருக்கும் தன்னுடைய கர்மாவெல்லாம் செய்தார். தெரியும், சைவ முறைப்படி சன்னியாசம் ஏற்றுக்கணும்னா பிதுர்கடன் மூதாதையர் கடன்லாம் செய்து விட்டு நான் போட்டுக்கொண்டு இருக்க இந்த பூனலை கூட அறுத்துருவாங்க. ஏன்னா அவர்களுமே எந்த மாதமோ எந்த ஒரு ஜாதிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எடுத்து விட்டு வெறும் ஒரு காவி உடையை மாத்திரம் உடுத்தி கொண்டு, உடலை மறைப்பதற்கு உண்டான உடை, ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, சாதாரண ஒரு காவி உடையை உடுத்தி கொண்டு சன்னியாசி ஆயிடுறார். அப்போ அவன் சொல்கிறா, ஏப்பா நான் உன்னை பெற்று அது வரைக்கும் துறவிகளுக்கு எந்த வகையான நிபந்தனையும் கிடையாது. யாருக்குமே தன் தாய் தகப்பனர் எல்லாருக்கும் அன்றைக்கே தலையை முழுகி விடுவார்கள். அன்றைக்கே அவங்களுக்கு எல்லா உறவுகளும் கிடையாது. யார் இறந்து போனால் தீட்டு கிடையாது. இறப்பு பிறப்பு இதெல்லாம் தாண்டிய நிலை. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தோடு ஒட்ட மாட்டார்கள். சதா சர்வகாலம் பகவானை பற்றிய நினைப்பில் இருப்பார்கள். அந்த ஜபதபங்கள் அதற்குண்டான இதை செய்ய 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 அவர்களுக்கு அன்பு பெருகும். எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பார்கள். சமமாக பார்க்கும்போது அன்பு பெருகும். அன்பு பெருகும்போது அருள் பெருகும். ஏற்கனவே சொன்னதுதான், அன்பினுடைய உச்சகட்டம் அருள். அந்த அருள் வந்துருச்சுன்னா அவருடைய பார்வையிலேயே அருள் பார்வையாயிடும். அதில் அன்பு வந்ததுன்னா கனிவான பார்வை உண்டாகும். அருள் உண்டாயிடுச்சுன்னா அருள் பார்வையாயிடும். அப்போ அவர்கள் கண்ணில் பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லதாயிடும். அவர்களுடைய பார்வையை பற்றாவே நமக்கு ஒரு பரவசம் ஏற்படும். அவருடைய கண்களுக்கு ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு இருக்கும். உடலை அவர்கள் பேணாததுனால், நல்லா சாப்பிடணும், விதவிதமான ஆகாரங்களை சாப்பிடணும்னு இல்லாமல் அந்த புலன்களுடைய அடக்கத்தினால அவர்களுடைய உடல் பொலிவும் ஒரு தேஜஸோடு இருக்கும். தகதகன்னு மின்னும். உடல் வேணால் மெலிமையாக இருக்கலாம், ஆனால் உள்ளம் வலிமையாக இருக்கும். எதையும் தாங்கக்கூடிய சக்தி வந்துடும். இன்ப துன்பங்கள் அவர்களை பாதிக்காது. இதெல்லாம் தான் துறவுல உள்ள நன்மைகள். அதனால தான் ஆதிசங்கரர் இமயம் முதல் குமரி வரை எல்லா இடத்துலையும் போய் கோயில்களை பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு நல்வழி காட்டி பல வகையான கிரந்தங்களை படைத்தார். அப்போ அவாவை அறுக்க வேண்டும், ஆசையை ஒழிக்க வேண்டும். அவாங்கிறது ஆசையுடைய அடுத்த நிலை. முதல்ல ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம், அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது அது அவா ஆயிடும். ஆசைப்படுவது சகஜம், அது அடுத்த நிலை நம்மை அவாவென்று ஆக்கிவிடும்.
அதை அதில் மேலே ஒரு தாகம், அது மேலே ஒரு ஈர்ப்பு, அது இல்லாமல் முடியாது என்ற நிலை. அப்போ அது கிடைக்காத பொழுது அது நம்மை துன்பத்தை ஆழ்த்திவிடும். இதற்காக தான் இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைக்காக தான் காவியங்கள் படித்தான். பெண்ணாசையினால் ராவணன் முக்கோடி வாழ்நாளும் என்னுடைய பெருந்தவும் எப்போதும் எவராலும் விளப்படாத வரம் பெற்ற ராவணன் சீதை மீது மையல் கொண்டதனால் அவனுடைய பரம்பரையே அழிந்தது. அதே போன்று மண்ணாசையினால் துரியோதனன் தன்னுடைய அனைத்து சகோதரர்களையும் இழந்து, ஏன்னா அந்த மண்ணாசை வந்த உடனே அவனை அதர்மத்தின் வழியில் அவனை போக சொன்னது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை அடைந்தான். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் பாண்டவர்களிடம் அத்தனை சொத்துக்களையும் பிடுங்கி விட்டான். இவன்டையும் அத்தனை சொத்து இருக்கு. ஆனால் அந்த மண்ணாசை என்பது மண் மீது கொண்ட அவா அவனை அதர்ம வழியில் அவனை இழுத்து சென்றது. அவனோடு சேர்ந்த நல்லவர்களாக இருந்த பீஷ்மர், துரோணர் போன்றவர்களும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால இந்த அவா என்ன பண்ணும்னா, அவனை மாத்திரம் அழிக்காது, அவன் குடும்பத்தையே அழித்து விடும். அது மாத்திரம் இல்லை, தன்னை சேர்ந்தவர்களுக்கும் அழிவு கொடுக்கும். ஒன்றை அடைய வேண்டும் என்ற அபாயம் ஏற்பட்டதுன்னா தனி ஒருவனாக அதை அடைய முடியாது. அப்போ அதுக்கு ஒரு கூட்டு சேர்ப்பான். அவனோடு சேர்ந்தவர்களுக்கும் அறநெறி பிறந்து எப்படியாவது அடையணும்னு தோணும். ஆகவே அதுக்காகத்தான் வள்ளுவன் அழகாக சொல்றார். அதில் இல்லறத்தானுக்கு வந்ததுன்னா தனிப்பட்ட பாதிப்பாயிடும். துறவரத்தில் உள்ளவன் வந்தான்னா அவன் உலகத்துக்கு நன்மை செய்கிறேன்னு புறப்பட்ட அந்த துறவரத்தில் உள்ளவன் அவனுடைய ஆசை முற்றி அவா ஆகி அதற்காக அவன் தவறான வழியில் போய் இந்த துறவரத்துக்கு போகிறதுடைய நோக்கம் என்னென்னா, அடுத்த பிறவி இருக்கக்கூடாதுன்னு. பிறவியாகிய பிறவி பெருங்கடல் நீந்து வரனார். இந்த பிறவியாகிய இந்த ஜனன சமுத்திரம் மறுபடியும் அதில் அலை எப்படி கடலில் எப்படி அலை அடுத்தடுத்தாப்புல வருதோ அது மாதிரி நமக்கு பிறப்புக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். புனரபி மனனம் புனரபி ஜனனம்னார். மறுபடியும் இந்த ஜென்மா பிறந்து கொண்டே இருப்போம். ஏன்னா அந்த ஆசை நிறைவேறாத ஆசையை நிறைவேறுவதற்காக அடுத்த ஜென்மம் கிடைக்கும். இந்த நிலை வரக்கூடாது. நம்முடைய இந்த பிறவியாகிய பிணையை தீர்க்க வேண்டும். பிறவிங்கிறதும் ஒரு நோய் தான், பிறவி பிணி. இது தீர்க்கணும்னா இறைவனுடைய திருவடியை தான் நினைக்கணும். இறைவனுடைய திருவடியை நினைக்கும் போது மற்ற பற்றுக்களை விட்டால் தான் இறைவனுடைய திருவடியை பிடிக்க முடியும். அவன் ஒருவனே எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றுனா ஆண்டாள். மற்ற வகையான ஆசைகள், மற்ற பற்றுக்கள், மற்ற இன்பங்களை என்னுடைய மனதிலிருந்து அகற்றி உன் ஒருவனையே பற்றுக்கோளாக உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், எனக்கு ஒரே சொந்தம் நீதான், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். இந்த பிறவி மாத்திரம் இல்லை, இனிமேல் தவறி நான் பிறவி எடுத்தாலும் இனிமேல் 7 பிறவிகள்லாம் எத்தனையோ கணக்கு பிறவிகள், எத்தனை பிறவின்னு தெரியாது. அழகா பட்டணத்தார் சொல்லுவார், முன்னம் எத்தனை அன்னையோ முன்னம் எத்தனை தந்தையோ எத்தனை பிறப்பு நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் நான் இப்படி இருக்கேன், இதுக்கு முன்னால் எத்தனை பிறந்தேன் அதுவும் தெரியாது, இன்னும் எத்தனை பிறவியை நான் எடுக்க போகிறேன் அதுவும் தெரியாது. அப்படி இருந்தாலும் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், எப்பொழுதுமே நீதான் எனக்கு ஒரே உறவு. மற்றதெல்லாம் ஏதோ இந்த ஜென்மத்தில் நான் பிறந்ததுனால அம்மா அப்பா மனைவி மக்கள், ஆனால் இதெல்லாம் நிரந்தரமான உறவு கிடையாது. உற்றோமே உனக்கே நாம் ஆட்செய்வோம், என்னுடைய பணியெல்லாம் உன்னை சார்ந்ததாக இருக்க வேண்டும், உனக்கு செய்யக்கூடிய கைங்கரியமாக இருக்கணும், உனக்கே நாம் ஆட்செய்வோம். இப்போ அதுக்கு இடைஞ்சலாக என்ன இருக்கும்? என்னுடைய ஆசைகள் மற்ற இதெல்லாம் இருக்கும். மற்ற நம் காமங்கள் மாற்று, என்னுடைய மற்ற ஆசைகளையும் மற்ற எண்ணங்களையும் மாற்றி
என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும்னு நாச்சியார் கேட்டான். இப்போ அதுலேருந்து என்ன தெரியும், நாச்சியார் 30 நாள் நோன்பு எடுத்து கடைசியாக கேட்ட வரம் இதுதான். முன்னால் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடுபுகளும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடைய செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிந்தேலோரம்பாவாய். இதெல்லாம் கேட்டான். அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் கேட்டான். கடைசியில் நிறைவாக கேட்கும்போது கேட்டால், இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அழிந்து போகும். அதெல்லாம் நிலையான செல்வம் இல்லை, அதான் நீங்காத செல்வம்னா. நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரொம்ப. நீங்காத செல்வம் என்ன செல்வம்னா அருட்செல்வம். பொருட்செல்வம் நம்ம விட்டு நீங்கிடும். அருட்செல்வம் நம்ம எப்பொழுதுமே தொடர்ந்து வரும். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்படைத்து நாம் வள்ளுவர். ஒரு ஜென்மால கற்ற கல்வி அவன் பிறக்கக்கூடிய எல்லா பிறப்பும் அவனுக்கு தொடரும். அதே மாதிரி ஒரு ஜென்மத்தில் நம்முடைய கற்ற ஞானம் அறிவுங்கிறது நமக்கு அது தொடர்ந்து வரும். நீ விட்டாலும் அது விடாது. அதனால தான் சொன்னான் நீங்காத செல்வம்னு பேர். அதுக்கு நீங்காத செல்வம் நிறைந்தே எல்லோரும் எம்பாவாய். இந்த அருட்செல்வம்ங்கிறது நீங்காத செல்வம். அந்த அருட்செல்வத்தை நாடி போகக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு தான் பேர் துறவு. அது இல்லறத்தில் இருந்தாலும் சரி, அவன் ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் இல்லறத்தில் ஒரு கடமையாக செய்தான்னா அதைத்தான் ராமன் சொல்லுவான். எனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு உடனே சந்தோஷமும் படலை, காட்டுக்கு போகணும்னு சொன்னால் வருத்தமும் படலை. அந்த பற்றற்ற சமநிலை. நமக்கு எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ, நமக்கு எது கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதை செய்யணும். அது இல்லறத்தானுக்கு மாத்திரம் இல்லை, துறவரம் ஏற்றவர்களுக்கு, துறவு நிலையை அடைந்தவர்களுக்கு அது வலியுறுத்தி வள்ளுவன் காட்டுகிறான் என்பதை கூறி, அவ அறுத்தால் மற்ற எல்லா தகுதிகளும் ஒவ்வொன்றும் இருக்குது, எத்தனையோ சொன்னாலும் அவாவை மேற்கொண்டு கொண்டு போவனுக்கு துன்பம்தான் மிஞ்சும். மறுபடியும் அவனுக்கு பிறப்பு ஏற்படும். ஆசைகளினுடைய தொடர்ச்சியானது ஆசைன்னு ஏற்பட்டதுன்னா அதை அனுபவிப்பதற்காக தகாத வழியில் நம்மை இழுத்து செல்லும். அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் அவனுடைய ஆயுள் முடிஞ்சு விட்டால் மறுபடியும் அவனுக்கு மறுபிறப்பு எடுத்து பிறவியாகிய பெருங்கடலில் திரும்ப திரும்ப தத்தளித்து கொண்டே இருப்பான் என்பதை வள்ளுவர் காட்டுகிறான் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராம ராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியல்லாதே இறைவா நீதாராய் பறையலோரம்பாவாய். இற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று அன்புருவரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீதம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.